ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டியுள்ளனர். எனது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கலுக்கு தயாராகுங்கள், ஜல்லிக்கட்டோடு பொங்கலை கொண்டாடுவதற்கு தயாராகுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதற்காக முனைந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு தேசிய கட்சி என்றால் ஒரு மாநில உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காது என்ற ஒரு நிலை, ஒரு எண்ணம் இருந்தது. அப்படியல்ல பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தமட்டில் நம் தமிழர்களின் உணர்வோடு ஒன்றி தேசிய நீரோட்டத்தோடு தமிழகமும் கலக்க வேண்டும் என்ற ஒரு தேசிய எண்ணத்தோடு நம் தமிழ் உணர்வோடு பாரதிய ஜனதா கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பொங்கலுக்கு முன்பாக விரைவில் இது குறித்து அறிவிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இன்றைய தினம் அந்த ஆணை வந்திருக்கிறது. இது தற்காலிகமான ஒரு ஆணை அல்ல, நிரந்தரமாகவே ஜல்லிக்கட்டு என்பது நடத்தப்படலாம் என்பதற்காகத்தான் அரசாங்கம் விதித்திருக்கிற ஆணை. என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுக்களை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நான் உரித்தாக்குகின்றேன். அவரை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். அவருடைய முயற்சியால் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழகத்திற்கு வருவதற்கு அவருடைய முயற்சிதான் காரணமாக இருந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். 2-3 நாட்களுக்கு முன்பு கூட மீண்டும் அதை நினைவூட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுது நடத்தப்படும் என்ற ஒரு செய்தி, மத்திய அரசு அதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த செய்தியை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். திமுகவின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் இதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபட்ட மத்திய அரசுக்கு, குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய சர்க்காரின் நடவடிக்கையை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நடவடிக்கைக்கு மத்திய அரசுக்கு, இந்த பிரச்சனையிலேயாவது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமைகளை இதுவரை உதாசீனம் செய்து வந்த அரசு இந்த பிரச்சனையிலாவது தமிழர்களின் உணர்வுகளை மதித்து செயல்பட்டதற்கு பாராட்டு தெரிவிக்கின்றேன். இது யாரும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைத்த வெற்றியாக இதை கருதக்கூடாது. பலரும் பல்வேறு விதங்களில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அந்த பகுதி மக்களுடைய எழுச்சி தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணமாகும். அனைத்து பகுதி மக்களும், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஏகோபித்த குரல் எழுப்பி மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருப்பது இந்த பிரச்சனைக்காக மக்கள் எடுத்த முயற்சி மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நல்ல செய்திக்கான அடித்தளம் ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள், அதனுடைய பேரவையினுடைய தொடர் முயற்சி. 2, தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் இதில் ஒத்த கருத்தை தெரிவித்தது. 3, இவர்களோடு இணைந்து மத்திய அமைச்சரவையிலே தமிழகத்தில் இருக்கின்ற ஒரே பிரதிநிதி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களது நல்ல பணி. தமிழ்நாட்டுக்கு ஏறத்த எல்லா கட்சிகளும் ஒரே முனைப்பாக இதற்காக போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், வேண்டுகோள் வைத்தார்கள். இறுதியாக வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக இந்த ஜல்லிக்கட்டு தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. தடை பெற முடியாத அளவுக்கு மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. எங்களோடு பின்னி பிணைந்து நின்ற தங்கள் பண்பாட்டு இந்த விளையாட்டை மீட்டெடுத்ததில் ஒரு மகிழ்ச்சி. இது மக்களின் பேரெழுச்சியான போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் அதை பார்க்குறேன்.